தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்னைக்கான இந்த வீடியோவில் மல்டிபிளேயர் கேம்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க எப்போ ப்ரோ மல்டிபிளேயர் கேம் போடுவீங்க அப்படின்ட்டு. ஸோ ஃபைனலாக இன்னைக்கான இந்த வீடியோவில் 5 மல்டிபிளேயர் கேம் வந்து பார்க்க போகிறோம். இந்த 5 கேமையுமே வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ரொம்ப ஜாலியாக வந்து விளையாட முடியும். வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த கேம்ஸ்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வீடியோவில் போகலாம். நம்ம லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட்ல இருக்க கேம் பேட்மிண்டன் லீக். இது வந்து ஒரு கார்ட்டூன் ஸ்டிக்கான பேட்மிண்டன் கேம். இந்த கேமில் மல்டிபிளேயர் மோட் இருக்குது. ஸோ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேட்மிண்டன் மோடு வந்து விளையாட முடியும். அது மட்டும் இல்லாமல் டோர்னமெண்ட் மோடும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது மூலிமா நீங்கள் சிங்கிள் பிளேயராக ஒரு டோர்னமெண்ட் மோட்லையும் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். இந்த கேமில் நீங்கள் விளையாடுற கேரக்டர்ஸ் எல்லாமே பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட கார்ட்டூன்ஸ் மாதிரியே இருக்கும். இருந்தாலும் இந்த கேம் விளையாடுறதுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கேமை நீங்கள் ஆன்லைனில் இருக்க மல்டிபிளேயர்ஸ் கூட வந்து விளையாண்டுக்க முடியும். இந்த மாதிரி நீங்கள் விளையாண்டு ஒரு கேமை வந்து ஜெயிக்கும் போது உங்களுக்கு நிறைய காயின்ஸ் வந்து கிடைக்கும். அந்த காயின்ஸை வச்சு உங்களோட கார்ட்டூன் கேரக்டரோட அந்த ஸ்டைலு, அதுக்கப்புறம் அவங்க கையில் இருக்க ராக்கெட்டு அண்ட் வந்து அந்த கார்க்கு அப்படின்ட்டு எல்லா விஷயத்தையுமே உங்களால் வந்து கஸ்டமைஸ் வந்து பண்ணிக்க முடியும். பார்க்கறதுக்கு தான் கேம் வந்து சிம்பிளாக இருக்குது. பட் ஆனால் மல்டிபிளேயர் மோடில் இந்த கேம் விளையாடும் போது ஒரு வேற லெவல் ஃபீல் வந்து கொடுக்கும். கண்டிப்பாக இந்த கேமை ட்ரை பண்ணுங்கள். நம்ம லிஸ்ட்டில் ரெண்டாவதாக இருக்க கேம் ஃப்ராக் ப்ரோ ஷூட்டர். இது வந்து ஒரு PvP ஹீரோ கேம் அப்படின்னு சொல்லலாம். இந்த கேமில் நீங்கள் தான் வந்து ஹீரோவாக இருப்பீங்க. ஸோ உங்களுக்குன்ட்டு ஒரு டீமை வந்து கிரியேட் பண்ணணும். அதில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிக்கிட்டு எரினாக்குள்ளே போயிட்டு சண்டை போடுறது தான் இந்த கேமோட கான்செப்டாக இருக்கும். இந்த கேமில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1vs1 அண்ட் 2vs2 அப்படின்ட்டு 2 விதமான மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 1vs1ல் நீங்கள் வந்து ஆன்லைனில் இருக்க மல்டிபிளேயர்ஸ் கூட நீங்கள் வந்து சண்டை போடலாம். அது மட்டும் இல்லாமல் 2vs2ல் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை சேர்த்துக்கிட்டு ஆப்போசிட்டில் இருக்க 2 பேர்த்துக்கு கூட வந்து சண்டை போடலாம். ஸோ இந்த கேம் ஃபுல்லாகவே வர கேரக்டர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கார்ட்டூனாக தான் இருக்கும். இருந்தாலும் இந்த கேம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ ஆப்போசிட்டில் இருக்க அந்த மல்டிபிளேயர் பார்த்தீங்கன்னா ரியலாக இருக்கிறதுனால ரொம்ப டஃப்பாக இருக்கும் இந்த கேம் வந்து. அண்ட் இந்த கேமில் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் கேரக்டர்ஸ்க்கு வந்து 5 கேரக்டர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எந்த கேரக்டர் பிடிச்சிருக்கோ அந்த கேரக்டரை உங்களோட ஹீரோவை வந்து செட் பண்ணிக்கலாம். அண்ட் அந்த கேரக்டரை நீங்கள் கஸ்டமைஸும் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்குன்ட்டு ஒரு ட்ரீம் டீமும் வந்து உருவாக்கிக்க முடியும். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேம். கிட்டத்தட்ட பப்ஜிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த TDMக்கு ஒரு கான்செப்ட் வரும் இல்லையா? ஸோ அதே கான்செப்ட் தான் இந்த கேமும். என்ன கொஞ்சம் கார்ட்டூன் ஸ்டிக்காக இருக்கும், விளையாடுறதுக்கும் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம லிஸ்ட்டில் மூணாவதாக இருக்க கேம் எக்ஸ்ட்ரீம் ஃபுட்பால். இது வந்து ஸ்ட்ரீட் ஃபுட்பாலை பேஸ் பண்ண ஒரு கேம் தான். இந்த கேமில் உங்களுக்குன்ட்டு ஒரு கேங்கை நீங்கள் உருவாக்கிக்கிட்டு ஆப்போசிட் கேங் கூட நீங்கள் ஃபுட்பால் வந்து விளையாண்டுக்க முடியும். இந்த கேமில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1vs1, 2vs2 அண்ட் 3vs3 அப்படின்ட்டு 3 விதமான மல்டிபிளேயர் மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் 1vs1 அப்படின்னா நீங்களும் உங்களோட ஆஃப்னட், அதாவது மல்டிபிளேயர் ஒருத்தவங்களை வச்சு விளையாட முடியும். 2vs2 அப்படின்னா நீங்கள் உங்களுக்குன்ட்டு உங்கள் ஃப்ரெண்டை ஒருத்தவங்க சேர்த்துக்கிட்டு ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டில் இருக்க ரியல் பிளேயர்ஸ் கூட உங்களால் வந்து காம்படிட் வந்து பண்ணிக்க முடியும். ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும் இந்த மாதிரி மல்டிபிளேயர்ஸ் கூட விளையாடும் போது. அது மட்டும் இல்லாமல் இந்த கேமில் இருக்க அந்த கண்ட்ரோல்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஒரு 4 பட்டனில் அந்த ஃபுட்பாலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான எல்லா விஷயங்களும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த கேமில் நம்ம ஃபுட்பால் விளையாடுற அந்த கிரவுண்ட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேஸ்கெட் பால் கோர்ட் அண்ட் ஒரு ஸ்ட்ரீட்டில் இருக்க கிரவுண்டு அப்படின்ற மாதிரி தான் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. இந்த கேம் விளையாடும் போது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கிட்டு லோக்கலில் வந்து ஒரு ஃபுட்பால் கேம் விளையாண்டோம்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு ஃபீல் வந்து கொடுக்கும். உங்களுக்கு ஃபுட்பால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கேமை மிஸ் பண்ணிடாதீங்க. ட்ரை பண்ணுங்க. நம்ம லிஸ்ட்டில் 4ஆவதாக இருக்க கேம் த ஸ்னேக். ஆக்சுவலாக இந்த கேம் வந்து 90s கிட்ஸோட ஒரு ஃபேவரட் கேம் அப்படின்னு சொல்லலாம். பழைய பிளாக் அண்ட் ஒயிட் நோக்கியா ஃபோன் சொல்லலாம். ஸ்னேக் அப்படின்ட்டு வந்து ஒரு கேம் வரும் இல்லையா? அந்த கேமையே கொஞ்சம் ரீமாடரேட் பண்ணி ஒரு புதுசாக வந்து இந்த கேமை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த கேமில் உங்களுக்கு கலராக நிறைய ஸ்னேக்ஸ் வந்து இருக்கும். ஒரு கிரவுண்டில் நிறைய ஆப்பிள் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் எவ்வளோ ஆப்பிள்ஸை கலெக்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் ஸ்னேக்கோட லெவல் வந்து, அதாவது அதனோட ஹைட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். ஸோ இதில் ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்க எல்லா ரியல் பிளேயர்ஸ் கூடயும் இந்த கேம் கூட நீங்க வந்து காம்படிட் வந்து பண்ணிக்க முடியும். ரொம்ப இன்ட்ரெஸ்டான கேம். அண்ட் கண்ட்ரோல்ஸும் அவ்வளோ சிம்பிளா இருக்கும். உங்களுக்கு 90s அண்ட் 2000ஸ்ல விளையாண்ட அந்த ஸ்னேக் கேம் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பா இந்த கேம் ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணுங்க. நம்ம லிஸ்ட்டில் கடைசியாக இருக்க கேம் டாக்டிக்கூல். இந்த கேம் வந்து ஒரு ஷூட்டிங் கேம். இந்த கேமோட கான்செப்ட் என்ன அப்படின்னா பப்ஜியில் வந்து டீம் டெட் மேட்ச் அப்படின்ட்டு ஒரு கான்செப்ட் இருக்கும் இல்லையா? அந்த கான்செப்டை வச்சு தான் இந்த கேம் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ பப்ஜி TDMல வர மாதிரியே இந்த கேம்லேயும் வந்து நீங்கள் 4 பேர் அண்ட் ஆப்போசிட் டீமில் இருக்க 4 பேர் வந்து ஒரு குறிப்பிட்ட டைம்குள்ளே வந்து சண்டை போடுவீங்க. யார் அதிகமாக கில்ஸ் எடுக்கிறீங்களோ அவங்க வின்னர் அப்படின்ற மாதிரி தான் இந்த கேம் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த கேமை கிட்டத்தட்ட ஓரளவுக்கு டாப் ஆங்கிள் இருந்து வியூ பண்ணுற மாதிரி இந்த கேமை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் கேரக்டர்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ரியலிஸ்டிக்காக
இருக்க மாதிரியே டிசைன் பண்ணிருக்காங்க. இந்த கேம்ல ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க வந்து நார்மல் கன்ல மட்டும் சண்டை போட மாட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அந்த டேங்கர்ல சுடுற மாதிரியான கன்னு அண்ட் ட்ரெயின் அப்படின்ட்டு எல்லா விஷயங்களையுமே வந்து இந்த டீம் டெட் மேட்ச்குள்ளாரையே வந்து உங்களுக்கு வந்து இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஸோ நீங்க அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து இந்த கேமை ரொம்ப ஜாலியாக வந்து விளையாட முடியும். அண்ட் ஆப்போசிட்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ரியல் பிளேயர்ஸ் கூட உங்களால் இந்த கேம் வந்து விளையாட முடியும். ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கு. கிட்டத்தட்ட பப்ஜியில் இருக்க டிடிஎம் அளவுக்கு இல்லை அப்படின்னாலும் ஓரளவுக்கு டீசெண்டாக இந்த கேமை ட்ரை பண்ணியிருக்காங்க. நீங்களும் என்ன ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தா இந்த 5 மல்டிபிளேயர் கேமும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 5 கேமையும் இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இதனோட லிங்க்ஸ் எல்லாம் இருக்குது. அங்கே போயிட்டு நீங்கள் ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த 5 கேமில் எந்த கேம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, எது உங்கள் ஃபேவரட் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.